ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேரளா ரெசிபி. நாம் இன்றைக்கி ரொம்ப டேஸ்டான கேரளா ஸ்டைல் தேங்காய் சட்னி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். அதற்கு நார்மல் சைஸ் தேங்காயில் ஒரு அரை தேங்காய் எடுத்து வச்சுக்கிடலாம். கூடவே 4 வத்தல், 2 சின்ன வெங்காயம், ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு இஞ்சி எடுத்து வச்சுக்கிடலாம். இஞ்சியோட அளவு ரொம்ப சேர்த்துறாதீங்க. இனி இது எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கிடலாம். சின்ன வெங்காயத்தையும் வத்தலையும் 2ஆக வெட்டி நம்ம சேர்த்துக்கிடலாம். இனி ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிடலாம். காஷ்மீரி மிளகாய்த்தூள் ஆப்ஷனல் தான். இதை சேர்த்திங்கன்னா சட்னி நல்லா கலர் கொடுக்கும். இந்த அளவில் ஒரு 5 பேர் சாப்பிடலாம். இனி தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு 2 கருவேப்பிலை, தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிடலாம். நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இனி ஒரு 2 விதை புளியை நான் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அதையும் கரைச்சி இது கூட சேர்த்துக்கிடலாம். இனி சட்னிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிடலாம். இனி சட்னி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதற்கு ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிடலாம். கடுகு பொரிஞ்சதும் ஒரு 3 சின்ன வெங்காயத்தை சின்னதாக வெட்டி சேர்த்துக்கிடலாம். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு வத்தல் சேர்த்து வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கிடலாம். உங்களுக்கு கேரளா ரெசிபி பிடிக்கும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த நேரத்தில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காவை இது கூட சேர்த்துக்கிடலாம். சட்னியை கொதிக்க விட்டுறாதீங்க. சிம்லே வச்சு 2 நிமிஷம் நல்லா சூடாக்கிக்கிடலாம். சட்னியை கொஞ்சம் கிண்டி விட்டுக்கோங்க. உப்பு காரம் எல்லாம் இந்த நேரத்தில் செக் பண்ணிக்கிடலாம். நான் ஏற்கனவே கேரளா ஸ்டைல் சாம்பார் இந்த சேனலில் போட்டிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், விருப்பம்னா பாருங்கள். அவ்வளோதான், கேரளா ஸ்டைல் தேங்காய் சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அப்படியே கேரளா ரெசிபி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.